ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांची पीतं स्वरूपजितं दिव्यज्ञानमयं कांची जगदोमुस्तते पार्गण सिद्धं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामुदनं कलियुगदेवं कांचमणि यूट्यूब चैनल प्रत्येकமாக நமது மகாபெரியவர் பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் நடவும் ஒரு தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு விஸ்வநாத ஐயர் கிட்ட போய் இதெல்லாம் சொல்லு. விஸ்வநாத ஐயர் கிட்ட போய் இதெல்லாம் சொல்லு. காஞ்சிபுரத்தில் மகாபெரியவர் இருந்தால் அப்போ ஒரு யூத் இளைஞன் ஒருத்தன் வந்தான். அவன் சொன்னான், என்னோட ஸ்கூல் அதெல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சிருக்கேன், ஆனால் பிகாம் சேர்ந்து படிக்கணும்னு எனக்கு ஆசை, அதில் ஒரு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா பெரியவா பதிலே சொல்லலை, பேசாமல் இருந்தா. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னான், அதுதான் ஷாக்கிங்காக இருந்தது பெரியவாளுக்கு. பெரியவா தான் சிபாரிசு பண்ணணும் அப்படின்னாரு. பெரியவா அவனை பார்த்தாரு. சிபாரிசா அப்படின்னா, சிபாரிசுனா அப்படின்னா இல்லை இந்த ரெக்கமெண்டேஷன், நான் எங்கட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, யார்கிட்ட நான் பண்ண முடியும் அப்படின்னாரு. அவன் முடிச்சிருந்தான், தெரியாது, யாரோ சொல்லியிருப்பாடா இருக்கும், பெரியவாளை போய் பார்த்தா கிடச்சிருவோன்னு, அதனால தான் இங்கே வந்திருக்கான். பெரியவா சொன்னா, உனக்கு ஒன்று தெரியுமோ, நான் ஸ்கூல் படிச்சுட்டே இருக்கும்போதே நான் வந்துட்டேன் மடத்துக்கு, சன்னியாசி ஆகிங்க வந்துட்டேன். நான் காலேஜுன்றது என்னதுன்னு பார்த்தது கூட கிடையாது, கண்ணால் கூட பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் காலேஜில் போய் உனக்கு பிகாமில் சீட்டு எப்படி வாங்கி தரது சொல்லு அப்படின்னாரு. இதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது இப்போ பையன் கண்ணில் தண்ணி வந்துடுத்து, அழ ஆரம்பிச்சுட்டான். சின்ன குழந்தை மாதிரி விற்க அழறான். பெரியவா ரொம்ப இறக்க குணம், அதனால் சரி அழாத, நீ ஒரு காரியம் ஒன்றா பண்ணு, இங்கே மடத்தில் விஸ்வநாத ஐயர்னு ஒரு மேனேஜர் இருக்கார், எங்கே போனேன்னா தெரியும், அங்கே அங்கே கேட்டால் சொல்லுவா. நீ என்ன பண்ண, அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம்னா கீழே இவருக்கு எப்படி சாஷ்டாங்கமாக வந்தோடனே நமஸ்காரம் பண்ணானோ அந்த மாதிரி விஸ்வநாதர் போய் நமஸ்காரம் பண்ண சொல்கிறார். பண்ணிவிட்டு என்கிட்ட என்ன பேசினியோ சொன்னது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லு, சரியா, போயிட்டு வா கிளம்பு அப்படின்னு. நேராக போனான், போய் கேட்டுட்டான். அவன் போய் யார் என்னன்னு கேட்டால் விஸ்வநாதர். நேராக போய் கீழே விழுந்தான். உடனே அவரை நிறுத்தினார். என்னப்பா பெரியவா, பெரியவா இங்கே இருக்கா, அவர் இருக்கும்போது என் காலில் விழற, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னான், இல்லை அந்த மகாபெரிவாளை போய் நான் தரிசனம் பண்ணியாச்சு, அவர் தான் உங்கள் காலில் விட சொன்னார் அப்படின்னா. அப்படியா, எதுக்கு? அப்புறம் விஷயத்தெல்லாம் சொன்னான். இந்த மாதிரி நான் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன், ஆனால் மார்க் கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. நான் ஒரு காலேஜில் சேரணும்னு இருந்தேன், அந்த காலேஜில் பிகாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்து எனக்கு மனசில் நினச்சிருந்தேன். ஆனால் எனக்கு அங்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறது. நான் போட்டு எனக்கு அப்ளிகேஷன் போட்டு எனக்கு எதுவும் வரல, இல்லை ஒன்றுமே தகவலே இல்லாமல் இருக்குது, யாரும் ஒன்றும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா எனக்கு. அதனால் நான் பெரியவா கிட்ட மகாபெரியவர்கிட்ட பேசினேன், அதை பற்றி அவர்கிட்ட நான் வேண்டிட்டேன். பெரியவா தான் இங்கே உங்களை போய் பார்த்துட்டு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொன்னதெல்லாம் சொன்னார். நீங்கள் தான் ஏதாவது இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. உடனே பெரியவா கிட்ட அவரை கூட்டின்னு அந்த பையனை நான் எனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பையனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தவுடனே அந்த பையன் எதிர்க்கே ஒரு ஃபோனை போட்டால் அந்த காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட பேசினார். பிரின்ஸிபல் கிட்ட பேசி இந்த மாதிரி பையனுக்கு கேட்டார், அவன் பேர் என்னப்பா? அவன் பேர் சொன்னான். இந்த மாதிரி ஒரு பையன் வரான், அவன் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கானா, அவன் பேர் அவன் அப்ளிகேஷன் அங்கே தான் இருக்கும், அவனை இந்த மாதிரி பிகாமில் சேர்த்து விட்டுரு. பெரியவாக்கிட்டேயே கேட்டிருக்கான். பெரியவாளே என்னை பார்த்து இந்த காலேஜில் சேர்த்து விட்ருன்ட்டார், நம்ம காலேஜில் சேர்த்து விடுன்ட்டார். அவன் சரின்னு சொல்லியிருக்கார் போல இருக்குது. அவர் யார் அப்படின்னா, யார் பிரின்சிபலாக அவரோட
தாய் மாமா அவரோட அம்மாவோட தம்பி தான் இந்த விஸ்வநாத ஐயர். அப்படின்னா அவருக்கு மாமா சொந்த, இந்த பிரின்சிபாலுக்கு மாமாவே தாய் வழி மாமா விஸ்வநாதர். அதனால் விஸ்வநாதருக்கு சொன்னோடனே அவர் தட்டாமல் இருப்பாரா? அவர் சரின்னு சொல்லிட்டார். ஏன்னா மகாபெரிவா வேறு ரெக்கமெண்டேஷன், அவன் சொன்னானே அவனோட ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு. நான் கிட்டத்தட்ட ரெக்கமெண்டேஷன் மாதிரி தான் ஆகிப்போச்சு. இது மகாபெரிவா தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, போய் விஸ்வநாதையர் போய் பாரு அப்படின்னா. விஸ்வநாதையர் ரெக்கமெண்ட் பண்ணான்னா பெரியவா ரெக்கமெண்ட் பண்ணான்னா, பெரியவா தான் நாங்கள் அமைச்சிருக்கா விஸ்வநாதையர்கிட்ட. ஆனாலும் அந்த பையன் வந்து அழுததுக்கு பெரியவா இறக்கப்பட்டு அவனை போயிட்டு விஸ்வநாதையர் பாரு அப்படின்னு சொன்னதில் விஸ்வநாதையர் உடனே ஃபோனை போட்டு உடனே பேசி தன் மருமாங்கிட்ட அவர் உடனே அவ்வளோதானே நான் அவனுக்கு போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னார். அடுத்த நாளே அவன் போனால் அங்கே அவனுக்கு சீட்டு கிடச்சிருது பிகாமில், அவன் போய் சேர்ந்துக்கான். அதனால் விஸ்வநாதையர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லு அப்படின்னா பெரியவா கிட்ட என்ன சொன்னானோ அந்த பையன் மாபெரியவா கிட்ட அது எல்லாத்தையும் போய் விஸ்வநாதையர்கிட்ட சொல்லியிருக்கான். சொன்னால் காரியம் நடந்துடுத்து. எங்கே வந்தால் பரமேஸ்வரனான மகாபெரிவா நம்மளுடைய விண்ணப்பங்கள்லாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் அவருக்கு தீர்வு கொடுப்பாரா, அது அங்கே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிவா பாதமே சரணம், மகாபெரிவா பாதமே சரணம்.